பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள் டு காட். கர்த்தர் உங்களை விசேஷித்தனமா பாக்குறாருங்க. லூக்கா 12:7 என்ன சொன்னா, உங்க தலையுள்ள மயிரெல்லாம் என்ன பட்டிருக்கிறது, நம்ம தலையில ஒரு முடியை கர்த்தர் எண்ணி வச்சிருக்கா, அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னிச்சு கவனிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேகர் அடக்கலான் குருவிகளை பார்க்க நீங்க விசேஷித்தவர்கள். உலகத்துல எந்த விஷயத்தை பார்த்திலும் கர்த்தர் உங்களை விசேஷ ஜனமா பாக்குறாரு. அடுத்து லூக்கா 12:21 என்ன சொன்னா, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் பண்டைய சாலைகளும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழை போட்டுகிறார் இல்லையா, அவைகளை பார்க்க விசேஷித்தவர்கள். காகத்தை பார்க்க சொல்றாரு. நாங்கள் எதுவும் சேர்த்து வைக்கிறதும் இல்ல, எதுவுமே பண்டைய சாலை கொண்டு போறதும் இல்ல, எதுவுமே இல்லை. ஆனா டெய்லி ஆகாரத்தை கர்த்தர் ஆசிரியா இல்லையா, அந்த மாதிரிதாங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவார். அந்தந்த நாள் பானை கர்த்தர் ஆசிரிப்பாருங்க. காலை தோறும் கிருபை புதிதாக சொல்லிருக்கா இல்லையா, அந்த மாதிரி கர்த்தர் சொல்றாங்க. அன்னைக்கு காத்திருந்து புதிய கிருபை பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த நாள் கர்த்தர் ஆசிரியமா இருப்பாருங்க. நான் புறக்கணிக்கப்பட்டவன், நீங்க எந்த திறமையுமே இல்ல, எல்லாரும் வெறுக்கிறாங்கன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. நீங்க கர்த்தருடைய யார் கண்ணில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய கண்கள் நீங்க கிருபை பெற்றுவீர்கள். நீங்க விசேஷ ஜனம். நீங்கள் தேவனுடைய கையில் அலங்காரமாக கீடும், ஒரு தேவனுடைய கையில் ராஜ முடிப்பு வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் அலங்காரமான கீடமாக ராஜ முடியுமா கர்த்தர் பாக்குறாரு. அதனால நீங்க எதை குறிச்சு கவலைப்பட அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருடைய கையில நீங்க இருக்கீங்க, அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரு. அவர் கண்ணின் மணி போல பாதுகாப்பாரு. பயப்படாதீங்க. உலகத்துல என்ன போராட்டம் கண்டிப்பா வரும், பிரச்சனை நிச்சயமா இருக்கும். ஆனா எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விசேஷ ஜனம் ஆசீர்வதிப்பாரு. அவருடைய அபிஷேகம் ஆசீர்வாதம் விசேஷமா உங்களை வந்து சேரும். விசுவாசத்தோட காத்துருங்க. மனுஷன் சொல்லலங்க, கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் விசேஷ ஜனம். ஆமென். God bless you.